சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. உணர்வில்லாமல் இருந்த வீரபாண்டியை தடாகத்தில் தள்ளிவிட்டு முத்து நகையுடன் அரண்மனைக்குள் புகுந்தேன். பாவம், இவளுக்கு இடையில் நடந்தது எதுவும் தெரியாது. வீரபாண்டிதான் தன்னோடு கிழவேடத்தில் வந்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இங்கு அழைத்து வந்து விட்டாள். முத்துநகை, இவன் சொல்வது உண்மைதானா? உண்மைதான் அரசே. உங்களை பார்க்க நாங்கள் புறப்பட்ட போது கிழவேடம் தரிக்க அவர் புதருக்குள் சென்றார். திரும்பி வரும் பொழுது அவர் கிழவேடத்தில் இருந்ததால் அவர்தான் என்று நினைத்து இவனை இங்கு அழைத்து வந்து விட்டேன். இப்பொழுது அவர் கதி என்னவாயிற்று என்று தெரியவில்லை. உன் பெயர் என்ன? வேல்மறவன். மறைந்திருந்தும் சதி புரிந்தும் கொல்ல நினைப்பவர்களுக்கு மறவன் என்ற பெயர் எப்படி பொருந்தும்? அதிலும் இவன் வேல் மறவனாம். வேல்களாலேயே குத்தி இவன் உடலை கிழிக்க வேண்டும். இப்பொழுது வேண்டாம். இவனிடம் நாம் இன்னும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவனை கொண்டு சென்று இருளடைந்த காலாகிரகத்திற்குள் அடைத்து வையுங்கள். உத்தரவு அரசே. நட. முத்துநகை, கலங்காதே. வீரபாண்டிக்கு என்ன நேர்ந்தது என்பதை வீரர்களை அனுப்பி கவனிக்கச் சொல்கிறேன். வேண்டாம் அரசே. அவன் சொன்ன இடம் எங்கிருக்கிறது என்று எனக்குத்தான் தெரியும். அவரை நானே சென்று தேடி கண்டுபிடிக்கிறேன். அரசே, அதற்கு முன் எனது வேண்டுகோளை நீங்கள் ஏற்க வேண்டும். சொல். இங்கு வந்தவன் இருங்கோவேளே அல்ல என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டதல்லவா? இப்பொழுதாவது என் வார்த்தையை நம்பி உடனே சென்று என் தந்தையுடன் உரையாடிக் கொண்டிருக்கும் அந்த யவன கிழவரை கைது செய்ய உத்தரவிடுங்கள். அரசே, நிச்சயம் அவன் இருங்கோவேளாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே கொலைகாரனை அனுப்பிவிட்டு இன்ப செய்தியை கேட்பதற்காக அங்கு அவன் என் வீட்டிற்கு வந்திருக்கிறான். அவனை இழுத்து வர சொல்லுங்கள். அவனது உண்மை சொரூபத்தை உங்களிடம் வெளிப்படுத்திய பிறகுதான், அவனை நீங்கள் கூண்டிலே அடைத்து விட்டீர்கள் என்பதை அறிந்த பிறகுதான் நான் என் ஆருயிர் காதலர் என்ன ஆனார் என்பதை பார்க்க போவேன். அரசே, உடனே வீரர்களை அனுப்புங்கள். முத்துநகை, உனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த அவலமான நிலையிலும் சொந்த மண்ணின் துரோகிகளை பிடிக்க வேண்டும் என்று நீ காட்டும் முனைப்பும் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறதம்மா. இதற்காகவாவது அவரை அழைத்து வரச் சொல்லி நேரில் பார்க்கிறேன். நீ சொல்வது உண்மையானால் அதற்கு பிறகு நடக்க வேண்டியதை பின்னர் தீர்மானிப்போம். தளபதி யாரே? மன்னவா, மீண்டும் புலவர் காரிக்கண்ணனாரின் இல்லத்திற்கு செல்லுங்கள். நான் அழைத்ததாக சொல்லி அவரை உடனே அழைத்து வாருங்கள். வரும்பொழுது அவருடைய நண்பர் யவனக்கிழவரையும் அழைத்து வருமாறு நான் சொன்னதாக சொல். உத்தரவு மன்னவா. தளபதியாரே. மன்னவா, மீண்டும் அவர் பிறகு வருகிறேன் என்ற காரணத்தையே சொல்லாதீர்கள். இருந்து அவரை அழைத்து வர வேண்டும். ஆணை மன்னவா. சற்று பொறுங்கள். புலவரே, புலவரே, கதவை திறவுங்கள். வீரர்கள் மீண்டும் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் சென்று பார்த்து வருகிறேன். ஆகட்டும். வணக்கம். வாருங்கள் தளபதியாரே. நான் தான் வருகிறேன் என்று சொன்னேனே, அதற்குள் ஏன் மீண்டும் வந்தீர்கள்? நாங்களாக வரவில்லை.
மன்னர் சொல்லி அனுப்பியதால் தான் வந்தோம். அப்படி என்ன அவசரம்? அது தெரியாது. தற்பொழுது ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அதை நிறைவேற்றவே அவசரமாக வந்தோம். அது என்ன கட்டளை? தங்களோடு தங்கள் நண்பரான யவனக்கிழவரையும் அழைத்து வர வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அதற்கென்ன, அவரையும் அழைத்துக் கொண்டு விரைவில் வந்து விடுகிறேன். நீங்கள் செல்லுங்கள். மன்னிக்க வேண்டும். என்ன? இந்த முறை சொன்னதும் வந்து விடாமல் இருந்து கையோடு அழைத்து வர வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியா? சற்று பொறுங்கள். நான் முதலில் யவனக்கிழவரை அனுப்புகிறேன், பிறகு நான் வருகிறேன். தாங்களும் வந்துவிட்டால் நல்லது. முதலில் நான் வருவது நல்லதா, அவர் வருவது நல்லதா? யவனக்கிழவர் தங்கள் புதிய நண்பர் என்பதால் அவரைத்தான் முதலில் பார்க்க வேண்டும் என்று மன்னர் விரும்புகிறார். அப்படியானால் முதலில் அவரை அழைத்துச் செல்லுங்கள். நான் பிறகு வருகிறேன். வாருங்கள் வாருங்கள். யவனக்கிழவர் என்று குறிப்பிடுவது தங்களைத்தானே? தாங்கள் புலவர் காரிக்கண்ணனாரின் நம்பிக்கைக்குரிய பெரியவர், அவருக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் என்று கேள்விப்பட்டேன். அதனால் தான் அப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் என்று பார்ப்பதற்காகத்தான் தங்களை அழைத்து வரச் சொன்னேன். தளபதியாரே, ஏன் இவரை மட்டும் அழைத்து வந்தீர்கள்? புலவர் எங்கே? சில நொடிகளில் தானும் வந்து விடுவதாக சொல்லி அனுப்பினார். தானே உடனிருந்து அழைத்து வராமல் ஏன் இவரை மட்டும் இப்படி அனுப்பினார்? நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்தி அழைத்தும் இவரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவர் வரவே இல்லை. ஆகையால் தான் இவரை மட்டும் அழைத்து வந்தோம். புலவரின் இன்றைய நடவடிக்கைகள் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இருக்கட்டும் யவனக்கிழவரே. இல்லை, உம்மை அப்படி அழைப்பது நன்றாக இல்லை. உமக்கு என்று ஒரு பெயர் இருக்குமே, அதை சொல்லி அழைத்தால் தான் பொருத்தமாக இருக்கும். சொல்லுங்கள், உமது பெயர் என்ன? ஏய், நானும் பொறுமையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். வாய் திறக்காமல் மௌன நாடகம் நடத்துகிறாயா? உன் நிலையை பார்க்கும் பொழுது முத்துநகை சொன்னது சரிதானா என்று நினைக்க தோன்றுகிறது. உண்மையை சொல், நீ இருங்கோவேள் தானே? என்னை கொலை செய்யும் நோக்கோடு யவனக்கிழவர் வேடத்தில் வந்து என்னை ஏமாற்ற வந்திருக்கிறாயா? இப்படியெல்லாம் கேட்டால் நீ பதில் கூற மாட்டாய். தளபதியாரே, அவன் வேஷத்தை கலைத்து எறி. வேண்டாம் மன்னவா. நான் தங்கள் அவை புலவர் காரிக்கண்ணனார். யவனக்கிழவர் வேடத்தில் வந்திருக்கிறேன். அரசே, நாங்கள் ஏமாந்து விட்டோம். யவனக்கிழவரை தப்பிக்கச் செய்துவிட்டு அவரது உடைகளை அணிந்து கொண்டு இவர் இங்கு வந்திருக்கிறார். இவர்தான் யவனக்கிழவர் என்று நினைத்து அழைத்து வந்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். எனது தந்தை சோழ நாட்டின் துரோகி என்று நான் நினைத்தது சரியாக போயிற்று. இவரது மகள் என்று சொல்லிக் கொள்ளவே நான் வெட்கப்படுகிறேன். அருமை மகளே, பல நாட்களுக்கு பின் என்னை பார்க்கும் நீ என்னிடம் இப்படித்தான் பேசுவதா? நெல்லை சிந்தினால் அள்ளிக்கொள்ள முடியும் அம்மா, சொல்லை சிந்தினால் அள்ள முடியாது. அதனால் அவசரப்படாதே அம்மா. இனிமேல் அவசரப்படுவதற்கும் அமைதி அடைவதற்கும் என்ன இருக்கிறது? தமிழ் புலவர் கூட்டத்திற்கே அவமான சின்னமாக, அழிக்க முடியாத களங்கமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். தமிழுக்கு உயிர் சக்தி உண்டு என்பதெல்லாம் பொய்யா? அப்படியானால் அது எவ்வாறு இதுவரையில் உங்கள் துரோக இதயத்தை துளைக்காமல் மௌனம் சாதிக்கிறது? அம்மா முத்துநகை, நீ பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மன்னர் மௌனமாக இருக்கிறார் என்றால் அவரும் அதை ஆமோதிக்கிறார் என்றுதானே அர்த்தம். அப்படி நீங்கள் இருவரும் என்னை பற்றி தவறாக அறிந்து கொள்ள காரணம் என்னவென்று நான் அறியலாமா?
எந்த சூழ்நிலையில் என்னை துரோகி என்று நினைத்துக் கொண்டீர்கள் என்பதை சொல்ல முடியுமா? சூழ்நிலையை வேற விளக்க வேண்டுமா? இதோ சோழ நாட்டு துரோகி ஒருவனை தப்ப வைப்பதற்காக அவன் வேடத்தில் இங்கு வந்து அரசரையே ஏமாற்ற துணிந்தீர்களே, இது போதாதா? அந்த எதிரியை வீட்டிற்கு அழைத்து வந்து இரவு பகலாக அவனோடு சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்களே, அது போதாதா? சோழ நாட்டின் நலனை தவிர வேறு எதுவும் பெரிதல்ல என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த முத்துநகையின் தந்தை ஒரு துரோகி. சோழ மண்டலத்தை பகைவனுக்கு காட்டிக் கொடுக்கும் நீங்கள் ஒரு பாவி. சோழ மன்னரின் உயிருக்கு உலை வைக்க புறப்பட்டிருக்கும் கயவர்களுக்கு துணை போகும் ஒரு இழிந்த பிறவி நீங்கள். எந்த சோழ நாட்டின் மீது எண்ணற்ற தமிழ் கவிதைகளை ஏற்றினீர்களோ அந்த சோழ நாட்டிற்கே அழிவை தேடித்தரும் நீங்கள் ஒரு அக்கிரமக்காரர். இதைவிட வேற என்ன வேண்டும் தந்தையே? வேற என்ன வேண்டும்? போதும் முத்துநகை, போதும். பெற்ற தந்தை மீது இப்படி பொழுதுவாரி தூற்ற உன் நா கூசவில்லையா? இந்த அளவிற்கு கடுமையான வார்த்தைகளை கூறுகிறோமே என்று உன் மனம் துடிக்கவில்லையா? சோழ நாட்டின் புகழை பாடுவதற்காகவே தமிழ் கற்றவன் நான். பூவார் சோலை மகிழாட, புரிந்து குயில்கள் இசைப்பாட, காமார் சோலை மருங்க செய்ய, நடந்தாய் வாழி காவேரி என்று பூம்புகாரின் சங்கமத்துறைக்கு வந்து சேரும் காவேரியை போற்றி பாடியவன் நான். இருபெரும் மன்னரும் ஒரு களத்தவிய, இருங்கோவேள் மருங்கு சாய, வெண்ணி பரந்தலையில் வெற்றி கொடி நாட்டிய சோழ மன்னர் கரிகாலரின் புகழை காலமெல்லாம் பாடிக்கொண்டிருப்பவன் நான். தமிழால் வளர்ந்தது இந்த உடம்பு. என்னுடைய இரத்த துளியில் ஒரு சிறு அணுவை கூட துரோகம் நெருங்காது. உங்கள் பேச்சில் கவிஞர்களுக்கே உரிய கற்பனை வளம் இருக்கிறது. ஆனால் மருந்துக்கு கூட தூய்மை என்பது இல்லை. துரோகம்தான் தலை தூக்கி நிற்கிறது. இனி உன்னிடம் பேசி பயனில்லை. தமிழ் புலவர்களின் உள்ளத்தை நன்கு புரிந்து வைத்திருக்கும் கார்வேந்தர் சோழவேந்தரிடம் நான் பேசிக் கொள்கிறேன். அரசர் கரசை, என் மகள் முத்துநகை தங்களையும் குழப்பமடைய செய்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். இல்லை புலவரே, இல்லை. என்னை யாரும் குழப்ப முடியாது. என்ன நடந்திருக்கும் என்பதை தெளிவாகவே தெரிந்து கொள்ள முடிகிறது. யவனக்கிழவர் வேடத்தில் இருந்த இருங்கோவேள் தப்பித்து விட்டான். இல்லை இல்லை, தாங்கள் அவனை தப்பியோடும்படி செய்துவிட்டீர்கள். நாட்டிற்கு துரோகம் செய்தாலும் நாடி வந்த நண்பனுக்காக நீங்கள் செய்த தியாகத்தை நான் பாராட்டத்தான் வேண்டும். மன்னவா, இதென்ன விபரீதம்? இப்படி நடக்க முடியும் என எப்படி தாங்கள் நம்புகிறீர்கள்? எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலையில் இருங்கோவேள் போன்ற கொடிய பகைவன் பூம்புகாருக்கு எப்படி வருவான்? அப்படியே வந்தாலும் நான் எப்படி அவனுக்கு என் இல்லத்திலே இடமளிப்பேன்? தங்கள் குடை நிழலில் தமிழ் வளர்க்கும் என்னை பற்றி எவ்வளவு அவசர முடிவுக்கு வந்து விட்டீர்கள். அது தங்கள் தவறல்ல. என் மகளுக்கு அளவுக்கு மீறி எழுந்துள்ள நாட்டுப்பற்று அவளையும் குழப்பி தங்களையும் குழப்பமடையும்படி செய்துவிட்டது. அப்படியானால் நான் கேட்பதற்கு விடை சொல்லுங்கள். நீங்கள் சோழ நாட்டின் துரோகி என்று உங்கள் மகள் முத்துநகையே கூறுகிறாள். இதற்கு தங்களுடைய நேரடியான பதில் என்ன? இல்லாத ஒன்றை சொல்வது யாராக இருந்தாலும் அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் துரோகி அல்ல என்பதுதான் எனது நேரடியான பதில். அப்படி என்றால் தங்களால் காப்பாற்றப்பட்டவர் இருங்கோவேள் அல்ல என்கிறீர்களா? நிச்சயமாக அவர் இருங்கோவேள் அல்ல. அப்படியானால் அந்த யவனக்கிழவன் யார்? அவர் யார் என்பதை இப்போது சொல்ல முடியாது. ஆக அவனை பற்றிய ரகசியங்கள் ஏதோ இருக்கிறது. அதை நீங்கள் என்னிடம் மறைக்க பார்க்கிறீர்கள். இங்கேதான் ஒளிந்திருக்கிறது இவரது துரோகம். முத்துநகை, வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்ள யாரும் வயிற்றை கிழித்து பார்க்க மாட்டார்கள் அம்மா. பிறக்கும் வரை பொறுத்திருப்பார்கள். அவசரப்பட்டு நிமித்திகளை தேடிச் செல்வார்கள் சில பித்தர். அத்தகைய பித்தரும் செய்ய துரியாத காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? என் உயிரே போனாலும் அந்த யவனக்கிழவர் யார் என்பதை நான் சொல்ல மாட்டேன். இனியும் இவர் என்ன சொல்வது? அதுதான் தெளிவாக தெரிகிறதே. இவரால் காப்பாற்றப்பட்டவன் இருங்கோவேள் தான் என்று. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். இனி நான் அதை பற்றி விவாதிக்கப் போவதில்லை. வணக்கத்திற்குரிய தமிழ் பாவலரே,
எப்பொழுது நீங்கள் தாயகத்தை எதிரிக்கு காட்டிக் கொடுக்கும் இடிசெயலை மேற்கொண்டீர்கள் என்று சந்தேகம் ஏற்பட்டு விட்டதோ அதன் பின் உங்களை விட்டுவிட முடியாது. யாரோ ஒரு பகைவரை காப்பாற்றுவதற்காக தாங்கள் அவனைப் போல் வேடம் போடவும் துணிந்து விட்டீர்கள் எனும் பொழுது தாங்களும் குற்றவாளிதான். நீதிக்கு முன்பு தரணியாலும் மன்னனும், தமிழால் உலகையாலும் புலவரும் ஒன்றுதான். உண்மையை கண்டுபிடித்து நீதியை நிலைநாட்ட பெரிதும் முயற்சி செய்கிறேன். அதுவரையில் தாங்கள் அரண்மனையில் சிறைப்படுத்தப்படுகிறீர்கள். தளபதியாரே, புலவரை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லுங்கள். புலவரே. தளபதியாரே, சிறை அதிகாரிகளிடம் சென்று புலவரை போதுமான வசதிகள் உள்ள தனி சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அவரது கௌரவத்தை பாதிக்கும் வகையில் எதுவும் பேசக்கூடாது. அவருக்கு எந்த வகையிலும் யாராலும் தொல்லைகள் வரக்கூடாது. அவருக்கு சிறந்த முறையில் உணவுகள் தரப்பட வேண்டும் என்று நான் சொன்னதாக சொல். அத்தோடு அவர் எழுதுவதற்கு வேண்டிய எழுத்தாணிகளும் ஏடுகளும் அங்கே வைக்கப்பட வேண்டும். அவர் விரும்பும் போதெல்லாம் தன் தனிமையை கவிதைகள் எழுதுவதன் மூலம் தீர்த்துக் கொள்ளட்டும். தமிழ் அவருக்கு துணையாக இருக்கட்டும். அழைத்துச் செல்லுங்கள். முத்துநகை. அரசே. பிறகு நாம் சந்திப்போம். ஆகட்டும் அரசே. இன்று என் தந்தை சிறைப்பட நானே காரணமாகிவிட்டேனே. அங்கு காதலர் படுகாயப்பட்டு விழுவதை அறியாமல் ஒரு கொடியவனை அழைத்து வந்துவிட்டேன். அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று தெரியவில்லையே. அவரை உயிரோடு பார்ப்பேனா இல்லையா என்று தெரியவில்லை. என் உயிரை தந்தாவது உங்கள் உயிரை காப்பாற்றுகிறேன். அது முடியாவிட்டால் உங்களுடனேயே நானும் வந்து விடுகிறேன்.